ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திமுக கட்சியில் இருக்கிற மேயர் பிரியா அவர்கள் தாவேக்காக வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா நிறைய சர்வே ரிப்போர்ட் எடுத்ததுக்கும் ஜூனியர் விகடன் அவங்க சர்வே ரிப்போர்ட்ல கூட விஜய் அவர்கள் தான் கண்டிப்பா சிஎம் அப்படின்றனால அவங்க இப்ப தாவேக்காக வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அடைய போற கட்சிக்கு போயிட்டா அவங்க நமக்கு பதவியும் தருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்காவான பிளான் போட்டு வச்சிருக்காங்களாம். ஏன்னா இவங்களை டிஎம்கே சரியா இப்போ யூஸ் பண்ணவே இல்லையா. இப்ப இவங்க மேயரா இருந்திருந்தாலுமே டிஎம்கே என்ன பிளான் பண்ணிருக்குன்னா விஜய் அவர்களை விமர்சிச்சு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்க திவ்யா சத்யராஜ், அதாவது சத்யராஜ் அவர்களோட பொண்ணு தான் விஜய் அவர்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களை எதிர்த்து நிறைய கேள்வியை போல்டாவும் கேட்டுட்டே இருப்பாங்க. திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுகவோட சித்தாந்தத்தை பத்தியும் திமுக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்றத பத்தியும் மக்கள்கிட்ட போய் நிறைய விஷயத்த சேர்த்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சத்யராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. அவரு டிஎம்கேக்கு சப்போர்ட்டாவும் விஜய் அவர்களுக்கு அகேன்ஸ்டாவும் பேசிட்டு இருக்கப்ப டிஎம்கேல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த இடம் மட்டும் டிஎம்கே ஆட்சி அமைச்சீங்கன்னா உங்க பொண்ண மேஜரா போடுவோம் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்களாம். இது தெரிஞ்ச பிரியா மேயர் அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய கருத்து கணிப்பு உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் வருது, கண்டிப்பா விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, ஸோ அந்த கட்சிக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க போல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா மேயரா திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்தாங்கன்னா பிரியா அவர்கள் கண்டிப்பா தாவேக்காக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.